மருத்துவ பயன்மிகு செடிகளை வந்து நம்ம வீட்டிலே வச்சுருந்தோம்னா நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது வந்து துளசி. துளசி வந்து நம்ம சளி பிடிச்சிருக்கும்போது இதை வந்து நல்லா நசுக்கி மோந்து பார்த்தா நல்லா அந்த ஸ்மெல்லுக்கு மூக்கு அடைச்சிருக்குதெல்லாம் நல்லா ரிலீஃப் ஆகும். அதே துளசியை வந்து நம்ம தூதுவளையோடு சேர்த்து போட்டு கஷாயம் வச்சு தூதுவளை, துளசி, ஓமம், வெத்தலை எல்லாம் சேர்த்து போட்டு கஷாயம் வச்சு குடித்தோம்னு வைங்களேன், சளி சீக்கிரத்தில் சரியாயிடும். 3 வேளை குடித்தாலே ஓடி போயிடும் சளி. இது வந்து தூதுவளை பூ வயலட் கலரில் இருக்கும். இது வந்து மாதுளையும் வந்து மருத்துவ பலன் மிகுந்தது தான். நமக்கு வயிற்றுக்கடுப்பு அந்த சமயங்களில் உபயோகமாக இருக்கும். இது வந்து கீழா நெல்லி. இதனுடைய அடிப்பகுதியில் வந்து நெல்லிக்காய் மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக இருக்கும். அதுதான் அதுக்கு பேர் கீழா நெல்லி. இது வந்து மஞ்சள் காமாலைக்கு மிகுந்த பலன் அளிக்கும். அப்புறம் இது வந்து சுண்டைக்காய் செடின்னு சொல்லுவாங்க. இது வயிறு வலி அப்போ வந்து இந்த சுண்டைக்காயை வந்து வச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டோன்னு வைங்களேன், வயிறு வலிக்கெல்லாம் நல்லது, வயிற்று புண்ணுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய பூக்கள் வந்து வெள்ளையாக மஞ்சள் கலரில் உள்ள அந்த மகரந்தான் இருக்கும். அழகாக இருக்கும், குட்டி பூவாக இருக்கும். இது வந்து விக்ஸ் துளசின்னு சொல்லுவாங்க. இதுவும் துளசி வகையில் ஒன்று தான். நல்லா விக்ஸு ஸ்மெல் வரும். இதில் சளி பிடிச்சிருக்கும் போது அது நல்லா மோந்து பார்த்தோம்னு வைங்களேன், நல்லா ரிலீஃப் கிடைக்கும். இப்படி நம்ம வீடுகளிலே மருத்துவ செடிகளை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லது தானே. இது கருவேப்பிலை கன்று. நீங்களும் உங்கள் வீடுகளில் செடிகள் வச்சு வளருங்க. ஓகே கைஸ்.